விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025 நடக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றத்தில் ஒன்று சனி பெயர்ச்சி. சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செல்கிறார். யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் 2025 சனி பெயர்ச்சி அதன் மூலமாக நடக்க போகுது. சனி பகவான் நீங்கள் செய்த கர்மாவிற்கு ஏற்ற தண்டனையை முதல்ல கொடுத்துருவார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகத்தை அள்ளித்தரக்கூடிய இந்த ஆண்டாக உங்களுக்கு அமைய போகுது. 2025 ஆண்டு எல்லா நலமும் வளமும் மிக்க ஆண்டாக உங்களுக்கு விருச்சிக ராசி நேயர்களுக்கு அமைய போகிறது. கடந்த ஆண்டுகளில் எத்தனையோ ஏமாற்றம், எத்தனையோ துரோகங்கள், எத்தனையோ வேதனைகளை சந்திச்சிருப்பீங்க. இந்த ஆண்டு அற்புதமாக உங்களுக்கு அமைய போகிறது. விருச்சிக ராசிக்காரங்க சுறுசுறுப்பான ராசின்னு சொல்லுவாங்க. தைரியமாக எல்லா விஷயத்தையுமே செய்வாங்க. பயம் அப்படிங்கிறது சுத்தமாகவே இருக்காது. முன் வச்ச காலம் பின்னு வைக்கவே மாட்டாங்க. பயத்தோடு நீங்கள் சனி பகவானை பார்க்கவே வேண்டாம். மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லை. உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு எந்த ஒரு தீங்குமே செய்ய மாட்டார். விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்களும் தான் அதிகமாக நடந்திருக்கு. இந்த விருச்சிக ராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. எதுவுமே புரியாமல் எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, தேவையில்லாத பிரச்சனையும் குழப்பத்திலும் நம்ம சிக்கிக்கிறோம், நமக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை, மனசளவில் அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசிக்கக்கூடிய நபர்களாக இது பெரும்பாலும் விருச்சிக ராசி நேரில் இருக்கீங்க. விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் தோல்விங்கிறது ரொம்பவே அதிகமாக நடந்திருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் போய் வாண்டடாக நீங்களே போய் மாட்டிக்கிறீங்க. விருச்சிக ராசி நேயர்கள் வாழ்க்கையில் நீங்காத குழப்பங்கள் அதிகமாகவே இருக்குது. ஆனால் என்னோட வாழ்க்கையில் எப்போ தான் நிம்மதிங்கிறதே இருக்க போகுது, நான் எப்போ மற்ற ராசிக்காரங்க மாதிரி வாழ போகிறேன் அப்படின்னு தினமும் புலம்பக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் விருச்சிக ராசி இருக்காங்க. நான் 50,000 சம்பாதிக்கிறேன், 60,000 சம்பாதிக்கிறேன், எவ்வளோ சம்பாதிச்சாலும் நைட்டு வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியல, தூக்கங்கிறது வரமாட்டேங்குது, ஏதாவது ஒரு குழப்பத்திலேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த கடனில் இருந்து மட்டும் வெளியவே வர முடியல அப்படின்னு தினமும் இரவு தூங்கும் பொழுது எல்லாமே புலம்பக்கூடிய நபர்களாக இருக்கீங்க. விருச்சிக ராசிக்காரங்க ரொம்பவே நல்லவங்க. ஏன்னா அடுத்தவர்களுக்கு உதவி பண்ணக்கூடியதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க தான் மேக்ஸிமம் அதிகமாக இருப்பாங்க. அப்படி அடுத்தவர்களுக்கு உதவி பண்ண போய் தான் ஏகப்பட்ட பிரச்சனைகளை இவங்களே போய் வாண்டடாக போய் மாட்டிக்கிறீங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நம்பருக்கு நீங்கள் உங்ககிட்ட இருக்க பணத்தை கொடுத்தாலும் சரி, யாரையாவது வாங்கி கொடுத்தாலும் சரி, அந்த பணம் கடைசியில் நீங்கள் ஏமாந்து போகிற நிலைமையில தான் நிற்கிது. இதனாலேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் நிறைய குழப்பங்கள் எல்லாமே இந்த பண பிரச்சனை மூலமாக வருது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸான சர்க்கிளுக்கு மட்டும் உதவிங்கிறது பண்ணுங்க. பெரும்பாலும் தெரிஞ்ச நபர், இவர் எனக்கு தெரியும், அவர் எனக்கு தெரியும் அப்படிங்கிற இடத்துல போய் நீங்கள் போய் உதவி பண்ண போய் கடைசியில் தேவையில்லாத சிக்கலில் போய் நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க. விருச்சிக ராசி நேயர்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே அதிகமாகவே நடந்திருக்கு. இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி கஷ்டங்கள் எதுவுமே உங்களுக்கு இந்த 2025 நடக்காது. 2025 ஏற்படக்கூடிய நன்மை பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய போகுது. விருச்சிக ராசி நேயர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எதற்காகவும் கண்ணீர் விடவோ கண்கலங்கவோ அந்த அளவுக்கு நல்ல அற்புதமான மாற்றங்களை உங்களுக்கு இந்த ஆண்டு பகவான் செய்ய போகிறார். விருச்சிக ராசிக்காரங்க தோல்வியை ஏற்றுக்கவே மாட்டாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற வாழ்க்கைக்கு அதற்காக எவ்வளோ எஃபெக்ட் போட்டாலும் கடினமாக முயற்சி எடுத்துகிட்டே இருப்பாங்க. தோல்விங்கிறது நம்ம வாழ்க்கையிலே வரவே கூடாது, எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும், எதாக இருந்தாலும் சரி அப்படின்னு ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. நீங்கள் முயற்சி செய்த அனைத்து விஷயங்களுமே முழுக்க முழுக்க வெற்றியை கொண்டாடக்கூடிய ஒரு ராசியாகவும் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக அமைய போகுது. எல்லாரையும் நம்பி ஏமாற்றம் நீங்கள் நிறையவே அடைஞ்சிருக்கீங்க கடந்த 2 வருடங்களாக. இனிமேல் அந்த ஏமாற்றங்கிறது உங்களுக்கு பெரும்பாலும் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பண விஷயத்தில் யாருக்குமே உதவி பண்ணாதீங்க. என்னதான் சொந்தக்காரங்க அவங்க இவங்கன்னு பார்த்தீங்கன்னா பண விஷயம்னு வரும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் ஈஸியாக உங்களை ஏமாற்றிடுறாங்க, நீங்களும் ஏமாந்துடுறீங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் நடந்ததை வச்சு பார்க்கணுன்னா வாழவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் இல்லைங்க, ஒவ்வொரு நாளுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு துன்பமாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. விருச்சிக ராசி நேயர்கள் ஒன்று நினச்சி ஒன்று பண்ணுவாங்க, ஆனால் வாழ்க்கையில் நடக்கிறது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். இவங்க மனசில் நிறைய ஏமாற்றம் குழப்பங்கள் ரொம்பவே அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. விருச்சிக ராசிக்காரங்க யாருக்கு கெடுதல் நினைக்கவும் மாட்டாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், தன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தான் பெரும்பாலும் நினைச்சிட்டு இருக்கிறீங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. என்னதான் விருச்சிக ராசிக்காரங்க நல்லவனா இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில மட்டும் நல்லதே நடக்க மாட்டேங்குது.
விருச்சிக ராசி நேயர்களுக்கு புதன் வந்து ஒரு அற்புதமான கிரகம். புதன் அமைந்து விட்டால் நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல தொழில், அதை கடைசி காலம் வரைக்குமே உங்களால் வந்து இழக்க முடியாது. பிரச்சனை குறையும். வியாபாரத்தில் லாபம் உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து அதிகரிக்கும். தட்டு தடுமாறிய தொழில் கூட நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வெற்றி வீடு தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பை புதன் கண்டிப்பாக வந்து தருவார். நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல எண்ணங்கள் 2025 கொஞ்சம் கவனமாக இருங்க. தவறான பாதையை நோக்கி போகாமல் இருந்தீங்க அப்படின்னா 2025 வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாக கண்டிப்பாக உங்களுக்கு மாறும். ஏன்னா 2023, 24 நிறைய தோல்விகளையும் நிறைய இழப்புகளையும் வந்து இந்த விருச்சிக ராசி நேயர்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி இந்த 2025 நீங்கள் தொடக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த 2025 உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆண்டாக வந்து உங்களுக்கு அமையப் போகிறது. விருச்சிக ராசி நேயர்கள் வந்து நல்ல எண்ணம் கொண்டவர்கள். சூதுவாதுங்கிறது அவங்களுக்கு சுத்தமாகவே தெரியாது. ஒரு வேலையை செய்ய சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வேலையை பொறுப்போடும் கண்ணும் கருத்துமாக செய்கிறவங்க தான் வந்து இந்த விருச்சிக ராசி நேயர்கள். விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா வந்து காற்று மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக வந்து உள்ளே பூந்துட்டு வெளியே வந்துடுவாங்க. மனசில் வந்து எதையுமே வந்து வச்சுக்க மாட்டாங்க. மனசில் தோன்றதை மட்டுமே ஓப்பனாக வந்து செஞ்சுருவாங்க. விருச்சிக ராசிக்காரங்க தன்னோட குடும்பம், தன்னோட நண்பர்களுக்காக வந்து உசிரியே கொடுக்கக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு அப்பாவியாக தான் பெரும்பாலும் வந்து விருச்சிக ராசி நேயர்கள் இருப்பாங்க. ஆனால் மற்ற ராசிக்காரங்களை விட ரொம்பவே வந்து புத்திசாலியாக இருக்கக்கூடிய நபர்கள். துணிச்சலும் தைரியத்திற்கும் பெயர் போனவங்க தான் வந்து விருச்சிக ராசி நேயர்கள். ஒரு விஷயத்தை கையில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் வெற்றி அடையாமல் போகவே மாட்டாங்க. விருச்சிக ராசி நேயர்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் துணையாக இருந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்து வச்ச மாதிரி வந்து எதுவுமே உங்களுக்கு வந்து அமையாது. 2025 விருச்சிக ராசி நேயர்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்து கூடுதலாக ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் வந்து நிம்மதி, மகிழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு வந்து ஏற்படும். ஜனவரி மாதத்தில் சனி பகவான், சுக்கிர பகவான் சேர்க்கை இருக்கிறதுனால ஒரு 60 நாளைக்கு இருக்கிறதுனால பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க. இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஜனவரி தொடக்கத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாகவும் அந்த மாதமாகவும் வந்து உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. முதல் 3 மாதங்களுக்கு மட்டும் தொழில் லாபம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். என்னடா இது 2024 மாதிரியே இருந்தது மாதிரியே பிஸ்னஸும் இப்போ அதே மாதிரி டல் அடிக்குது, எந்த ஒரு மாற்றத்தையுமே காணோம் அப்படின்னு நினைப்பீங்க. முதல் 3 மாதம் மட்டும் உங்களுடைய தொழில் லாபம் அப்படிங்கிறது சுமாராக தான் இருக்கும். மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய லாபம் வந்து மிகவும் இரட்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு வந்து இந்த 2025 அமையப்போகுது. கடந்த 2 வருடமாக வந்து எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் காசே பத்தலை அப்படின்னு தான் பெரும்பாலும் புலம்பிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டு அந்த மாதிரி புலம்பல்கள் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீண் செலவு, ஆடம்பர செலவு மட்டும் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு வந்து மற்ற ராசிக்காரங்களை விட விருச்சிக ராசிக்காரெல்லாம் வந்து ரொம்பவே வந்து அதிகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பெயர் பெற்றலாம். திருமணமாகாத நபர்களுக்கு இந்த 2025 திருமண நிலை கண்டிப்பாக கைகூடும். பழைய கடன்களை அடைக்க வந்து வழி பிறக்கும். காதலிப்பவர்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறந்த ஆண்டாக வந்து இருக்குதுங்க. ஏன்னா நீண்ட நாட்களாக வந்து காதலை வந்து வெளிப்படுத்தலாமா இல்லை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு பயத்தோடையும் நிறைய இருக்குவீங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டில் நீங்கள் வந்து உங்களுடைய காதல் வெளிப்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த காதல் வந்து கைகூட அதிக வாய்ப்பு இருக்கு. மார்ச் 30ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு குரு வந்து 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால பணம் கஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கிரும். அதாவது முதல் 3 மாதம் மட்டும் கொஞ்சம் சுமாராக தானே இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா குருவோடைய பார்வை உங்கள் மீது இருக்கிறதுனால பணம் கஷ்டங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்காது. பண வரவு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுடைய பேச்சில் வந்து நிதானமாக இருந்துட்டீங்க அப்படின்னா யாருடையுமே எந்த வாக்குவாதத்துக்கும் போகாதீங்க. உங்களோட பேச்சு நிதானத்தை கடைபிடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியாளராக வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருங்க. 2024 நிறைய இழப்புகளை வந்து சந்திச்சிருப்பீங்க. வீடு கட்டி பாதியில் நிற்கிறது, பணம் கொடுத்து ஏமாந்து போகிறது, திருமண வரம் வந்து சரியாக அமையலை. திருமண வரம் பார்த்தீங்கன்னா வந்து அமையிற மாதிரி போகும், கடைசியில் வந்து அமையாது. கோர்ட்டு கேஸு பிரச்சனை, சொத்து பிரச்சனை, நல்ல மனிதர்கள் நீங்கள் வந்து இந்த போன ஆண்டுகளை இழந்திருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி எந்த ஒரு பேட் நெகட்டிவுமே உங்களுடைய வாழ்க்கையில் அமையாது. 2025 சனி பெயர்ச்சி வரதுனால அது மிகப்பெரிய அதிக பலன் தரக்கூடிய ஒரு ராசியாக விருச்சிக ராசி இருக்குது. நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம், தன்னம்பிக்கையோடு இருங்க. உங்களுடைய கடைசியாக உங்களுடைய பழக்க வழக்கங்களை எதுவுமே மாற்றிக்காதீங்க. தேவையில்லாத தீய பழக்க வழக்கங்கள், கெட்ட நண்பர்களுடைய சவகாசம் எல்லாத்தையுமே முழுக்க குறைச்சிக்கங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றம் அடையாததுக்கு கடந்த ஆண்டுகளில் முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா வந்து கெட்ட நண்பர்கள், போதை பழக்கங்கள், இது இரண்டுக்கும் தான் உங்களுக்கு இது இருந்ததுனால தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே உங்களால் அடைஞ்சிருக்க முடியாது. மற்ற ராசிக்கு
ராசிக்காரங்க மாதிரி என்னால் வாழ முடியலையே அப்படிங்கிற ஃபீல் பண்ணுறதுக்கும் காரணம் இந்த 2 காரணம் தான். அதனால் இந்த 2 கெட்ட பழக்க வழக்கம் வந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா 2025 உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு வந்து அமையும்.